டாக்டர் சொன்ன இன்ஜெக்ஷனை நான் அங்கிளுக்கு கொடுத்துட்டேன். இப்போ மகேஷ் அங்கிளோட நிலைமை ஸ்டேபிளா இருக்கு, ரொம்ப பெட்டரா இருக்கு. ஆனா இருந்தாலும் நாம எல்லாரும் இந்த ரூமை விட்டு வெளியே போய் ஆகணும். இத்தனை பேரும் பேஷண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது. பிரீதா, நான் எங்கேயும் போக மாட்டேன். இவரை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் பிரீதா. நானும் இங்கதான் இருப்பேன். நானும் எங்கேயும் போக மாட்டேன். அண்ணா கூட தான் இருப்பேன். சரி சரி, நீங்க 3 பேரும் இங்கேயே இருங்க, மத்தவங்க எல்லாம் வெளியில போலாம். வாங்க. கரண் குடிச்சு ரொம்ப நேரம் ஆச்சே. இருந்தாலும் எதுக்கு இவனுக்கு போதையே ஏறல? இவன் நார்மலா இருக்கான். இவகிட்ட கேட்கலாம். அப்பா கொஞ்சம் கொஞ்சமா குணமாகறாரு. கூடிய சீக்கிரம் அவர் நம்ம கூட பேசுவார். இவ எங்க போனான்னு தெரியலையே. அப்பாவை ஸ்டேபிள் ஆக்கினதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஜெனியூன்லி பிரீதா, இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அது நான் டாக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும்தான் ஃபாலோ பண்ணேன். டேமட், மகேஷ் குணம் ஆயிட்டு இருக்கான். இல்ல, இவ்வளோ சீக்கிரம் அவன் எப்படி குணமாகலாம்? இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது, நடக்க விடவும் கூடாது. அப்புறம் பிரீதா, இவளுக்கு என்ன ஆச்சு? இவங்களுக்கு எதுக்காக இவ ஹெல்ப் பண்றா? ஹெல்ப் பண்ணிருக்க கூடாது. இவங்க ரொம்ப மோசமானவங்க. அதோட முக்கியமான விஷயம், எனக்கு பிடிக்காத எந்த வேலையும் பிரீதா பண்ணிருக்க கூடாது. இப்ப நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். ஏதாவது பண்ணி பிரீதா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாத மாதிரி பண்ணணும். பிரீதாவை இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண விடாம தடுக்கணும். ஆனா எப்படி பண்றது? இந்த ஹோலி நம்ம எல்லாரோட வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுத்திருக்கல. of course. இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. பிரீதாவை எப்படி தடுக்கிறது? ஐடியா. கையை நீட்டு. டிப்ஸுப்பா. சந்தோஷமா? சார், என்ன சார் இது? எலக்ட்ரான் பவுடர். அங்க பாரு, அந்த அழகான பொண்ணு இருக்கால, அவ என்னோட மனைவி, என்னோட அன்பான மனைவி. அவளுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப பிடிவாதக்காரி. நான் சொல்றதை கேட்கவே மாட்டா. அவ ஹெல்த்தையும் பார்த்துக்க மாட்டா. அதனாலதான் சொல்றேன், இந்த கிளாஸ் இருக்குல்ல, இதை கொண்டு போய் அவகிட்ட கொடு. சரியா? அவ கூட சீக்கிரம் குணமாகணும். அது ஒண்ணு இல்ல, நேத்து எனக்கும் அவளுக்கும் கொஞ்சம் சண்டை ஆயிடுச்சு. ஆனா நான் இதை கொண்டு போய் கொடுத்தா அவ வேண்டான்னு சொல்லிடுவா. சோ ப்ளீஸ், இந்த கிளாஸ் இருக்குல்ல, இதை அவகிட்ட கரெக்டா கொடுக்கணும். நீ சீக்கிரமா அவகிட்ட கொடுக்கணும். ஏன்னா நான் அவன் மேல ரொம்பவே பாசம் வச்சிருக்கேன். ஓகே சார். சார், ட்ரிங்க். பாரு மூஞ்செல்லாம் எப்படி இருக்குன்னு. நல்ல நேரத்துல வந்திருக்க. தேங்க்யூ. மேடம், ஜூஸ். இல்ல பரவாயில்ல, வேண்டாம். மேடம் ப்ளீஸ் எடுத்துக்கங்க. வேண்டாம். எடுத்துக்கோ ப்ளீஸ். எனக்குலாம் ஜூஸ் இல்லையா? ஆனா வரும்போது 2 ஜூஸ் ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு வாங்க. நான் இதோ வந்துடுறேன். பிரீதா, அத்தைக்கு டீ வேணும்னு சொல்றாங்க. கொஞ்சம் போட்டு எடுத்துட்டு வரியாமா? சரிங்க ஆண்டி, கண்டிப்பா. நான் இதோ எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ. வேற யாருக்காவது வேணுமா? வேண்டாம். சரி அக்கா, நானும் உங்க கூட வரேன். பை ஆண்டி. ஃபைனலி இத்தனை நாளுக்கு அப்புறமா எல்லாமே சரியாகிற மாதிரி இருக்குல்ல?
ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு காட். ஐ எம் ஸோ ஹாப்பி. ஃபேன்டாஸ்டிக். பிருத்வி, நீ நிஜமாவே வேற லெவல் தான். அந்த வெயிட்டர் கையாலேயே பிரீத்தாவுக்கு போதை ஏற ஜூஸை கொடுத்துட்ட. பிரீத்தா மட்டும் அந்த ஜூஸை குடிச்சிட்டானா ஃபுல்லா போதையில இருப்பா. அதுக்கப்புறம் பிரீத்தா அந்த மகேஷுக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணவே மாட்டா. அதோட அந்த கிரிக்கெட் பிளேயருக்கு நெருக்கமாவும் அவ இருக்க மாட்டா. இதுதான் ஒரே கல்லுல 2 மாங்கான்னு சொல்லுவாங்க. பாத்தியா பிரீத்தா? பாரு, உன்னோட வருங்கால ஹஸ்பண்ட் என்ன பிளான் பண்ணிருக்கேன்னு பாரு. செம்ம இல்ல? பிரீத்தாவை நான் ஹேண்டில் பண்ணிட்டேன். இப்ப அடுத்து இருக்கிறது அந்த வீக்கான மகேஷ் மட்டும்தான். ஹே சார், இது ஸ்பெஷல் ட்ரிங்க் உங்களுக்கு கிடையாது. வேற யாருக்கு? என்ன உனக்காகவா? ஷோ பீஸா இது? ஸ்பெஷல் ட்ரிங்க்னு சொல்றான். நானும் ஸ்பெஷல் தான், தெரியும்ல? யார் தெரியும்ல? PM. தப்பா எடுத்துக்காதப்பா, சும்மா விளையாட்டுக்கு தான் பேசினேன். நான் இந்த இடத்தோட விருந்தாளி. ஓ மை காட், இவர் இந்த ட்ரிங்க் எடுத்து குடிச்சிட்டாரே. ஷெல்லின் மேடம் கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்றது? இந்த ட்ரேல இருந்ததெல்லாம் ஸ்பெஷல் ட்ரிங்க் ஆச்சே. நான் ஏதோ விஷத்தை குடிச்ச மாதிரி ஏன் என்ன பார்த்துட்டு இருக்க? அக்கா ஒன்று கேட்கவா? என்ன? உங்களை பொறுத்த வரைக்கும் கரண் சார் ஃபேமிலி உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்ல? நான் சொல்றது உண்மைதானே? ஆமா, உண்மைதான். அப்படின்னா இன்னொரு விஷயம்க்கா, மஹிரா பண்ண இந்த ஸ்டூபிடிட்டி இருக்குல்ல, இந்த விஷயத்தை பத்தி நீங்க அவகிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே. அவகிட்ட நீங்க கேட்கவும் இல்ல. மகேஷ் அங்கிளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுலயே குறியா இருந்தீங்க. ஸ்ருதி, மகேஷ் அங்கிளுக்கு முன்னாடி மஹிரா நம்மளுக்கு முக்கியமா? இல்ல. கண்டிப்பா இல்ல. மகேஷ் அங்கிள் எனக்கு என்னோட அப்பா மாதிரி. இப்போ அவரு வேற உடம்பு சரியில்லாம இருக்காரு. சோ என்னோட மைண்ட்ல இது மட்டும் தான் இருக்கும். இந்த விஷயத்தை தவிர வேற எதையுமே என்னால யோசிக்க முடியல. அண்ட் அந்த டைம்ல என்னோட மைண்ட்ல அவரை எப்படி ஸ்டேபிள் பண்ணணும் மட்டும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அதுக்காக மஹிரா பண்ண முட்டாள்தனம், அவ பண்ண அந்த விஷயம்லாம் இருக்கே, அதுக்காக நான் அவளை விட்டுருவேன்னு நினைக்காத. மஹிரா அப்படி என்ன பண்ணிட்டா? முட்டாள்தனத்தோட உச்ச கட்டத்துக்கு போயிட்டா. எனக்கு புரியல பிரீதா. நான் உனக்கு புரிய வைக்கிறேன். ஆக்சுவலி மஹிரா அக்காவை கெஸ்ட் ரூம் ஒரு பாத்ரூம்ல லாக் பண்ணிட்டா. வாட்? அதுக்கப்புறம் நான் அந்த ரூம்குள்ள போனேன். அவ என்னையும் பெட்ல தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னையும் உள்ள லாக் பண்ணிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. இன் ஷார்ட், அவ என்னையும் அக்காவையும் ஒரே ரூம்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு போயிட்டா. அவளுக்கு அறிவே இல்லையா? அவ எப்படி இத பண்ணலாம்? நீங்க எதுவும் சொல்லலையா? சொல்லல, ஆனா கண்டிப்பா சொல்லுவேன். கரெக்ட் டைம் வரட்டும். என்ன சொல்ற பிரீதா? இட்ஸ் a very bad idea. மகேஷ் சித்தப்பாவோட உடம்பு இப்ப ரொம்ப முக்கியம் நீ நினைக்கிறேன், எனக்கு நல்லாவே புரியுது பிரீதா. ஆனா அவரை பார்க்க டாக்டர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க. சோ இப்பவே மஹிராவை ஹேண்டில் பண்ணு. இதுதான் சரியான டைம். இல்லைன்னா சிச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகி சிக்கல் ஆயிடும். ப்ளீஸ். ஆனா சமீர், இப்பதான் மகேஷ் அங்கிள் கண்ணு முழிச்சிருக்காரு. எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அவரோட முன்னேற்றத்தை பார்த்து நிம்மதியா இருக்காங்க. பிரீதா, அவ திரும்ப ஏதாவது பண்ணிட்டா? ஒரு நிமிஷம், ஒன்னு பண்ணலாம். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. டிட் ஃபார் டாட் பண்ணிடலாம். அதாவது நீங்க இந்த ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல? ஆமா. அதுக்கு நம்ம முதல்ல மஹிராவை இந்த ஃபேமிலியை விட்டு தள்ளி வைக்கணும். அவ இந்த ஃபேமிலி விட்டு தள்ளி இருந்தானா அதுக்கப்புறம் நீங்க ஜாலியா இந்த ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல? ஆனா நான் எப்படி இத பண்றது? அதுக்கு முதல்ல ஐடியா சொல்லுங்க. நான் சொல்லிட்டு இருக்கேன், டிட் ஃபார் டாட். மஹிரா நம்மளுக்கு என்ன பண்ணாலும் அதையே திருப்பி நம்ம மஹிராக்கு பண்ணிடலாம். அவளை நாம பக்காவா லாக் பண்ணிடலாம். ஓகே, இது ஒரு நல்ல ஐடியா. சரி, அப்படின்னா வா, முதல்ல நம்ம இந்த வேலையை உடனே முடிச்சிடலாம். அவளை ரூம்ல லாக் பண்ணிடலாம். சரி, ஒரு நிமிஷம். நீங்க இப்ப டீ போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க டீ போடுற வேலையை மட்டும் பாருங்க. அவளை லாக் பண்ற வேலையை நான் பாத்துக்கிறேன். நீங்க மகேஷ் அங்கிள், ராக்கி ஆண்டி கூட இருங்க. அதுக்கப்புறம் கரண் சார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவரு நிழல் மாதிரி அவர் கூடவே இருங்க. இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்க்கா. நான் இருக்கேன்ல, சரியா? சரி, ஓகே, நல்ல விஷயம் தான் இது. நீங்க மஹிராவை லாக் பண்ணிடுங்க. அப்புறம் நான் இந்த டீலாம் போட்டுட்டேன்ல, இதை எடுத்துட்டு போய் எல்லார்கிட்டயும் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நேரா கரணை போய் பாக்குறேன். கரண் கிட்ட நானே பேசுறேன். அக்கா, இத முதல்ல கொடுங்களேன். ஒரு கப் அப்படியே வச்சிரு. சரி, ஆல் தி பெஸ்ட். சரிக்கா. அது சாம், இந்த மஹிரா நம்மளோட விஷயத்துல ஸ்டூபிடான விஷயத்த பண்ணிருக்கான்ல, நம்ம ஏன் இந்த விஷயத்த கரண் சார் கிட்ட சொல்லணும்னு தோணவே இல்ல. அதாவது கரண் சாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா
அதுக்கப்புறம் கரண் சாரே மஹிராவை தள்ளி விட்டுருவாரு. அப்புறம் ப்ராப்ளம் சால்வ். ஸ்ருதி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? ஒருவேளை நான் அந்த விஷயத்தெல்லாம் கர்ணண்ணா கிட்ட சொல்லியிருந்தா பிரீதா அவளோட முதல் ஹோலிக்கு இங்க வந்திருப்பாளா சொல்லு? இல்ல பிரீதா மகேஷ் சித்தப்பா இப்படி குணமாகிறத பார்த்திருப்பாளா? கர்ணண்ணாவும் பிரீதாவும் ஒன்னா அப்படி ஹோலி விளையாடி இருப்பாங்களா? இவங்களோட மனசு மறுபடி ஒன்று சேர்ந்திருக்குமா? பழைய மாதிரியே நாம இப்படி ஒன்னா இருந்திருப்போமா? இல்ல இல்ல இல்ல. வாவ், சூப்பர் சமீர். இப்பெல்லாம் ரொம்ப மெச்சூர்டா பேசிட்டு இருக்க. கியூட்டா இருக்க. டீ குடிச்சிட்டு நான் இப்ப வந்துடுறேன். கியூட்டா இருக்கனா? அது உண்மைதான். இங்க பாரு, மர்டர் பண்ணணும், ஒருத்தனை கொலை பண்ணணும். அவனோட பேரு மகேஷ். ஷெர்லின், நீ இங்க இருக்க? அந்த கரனுக்கு இன்னும் போதை ஏறவே இல்லை. எனக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப டைம் ஆச்சுல. மோஹிரோ, போங்கால போதை ஏறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எல்லாமே பிளான் படி தான் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இரு, ஓகே? நீ என்கிட்ட சொன்னது, ஆனா எனக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. எனக்கு என்ன தோணுது தெரியுமா? கரண் அப்போ மகேஷ் அங்கிள பாத்துட்டே இருந்தானா, அப்பா அவனுக்கு போதை ஏறிச்சுன்னா ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்குமே போதையா இருக்கான்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் சரிக்கா, எந்த பக்கம் போனோம்? சரி, ஓகே ஓகே. அட இல்லக்கா, மஹிராக்கும் ஷெர்லினுக்கும் இந்த விஷயம் தெரியவே தெரியாது. அட யார் அவங்க கிட்ட சொல்லுவா நான் மஹேஷா இருக்காக அவுட் ஹவுஸ் போய் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வர போறேன்னு? அக்கா, அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ நான் நேரா எடுத்துட்டு வந்து உங்க கையில கொடுத்துடுறேன்க்கா. அத நீங்க ராக்கி ஆண்டி கிட்ட கொடுத்துருங்க. ஐ மீன், நீங்க வேணா பாருங்க. அதுக்கப்புறம் ராக்கி ஆண்டிக்கு நீங்க தான் பெஸ்ட் நாளா இருப்பீங்க. மனசுல ஹையா ஆயிடுவீங்கக்கா. ட்ரஸ்ட் மீ கா, நான் இருக்கேன்ல. நான் உங்க கூட இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். you don't worry. ஓய், ஏய் நெல்லி, எங்க போற? விடு. ஏய், விடு பைத்தியமே. ஏய் அக்கா, அக்கா மஹிரா அங்க ஓடுறாக்கா. அக்கா, அக்கா மஹிரா ஓடிட்டு இருக்கா. எங்க ஓடுறாங்க? நான் தானே இவங்களை ஓட விடுறேன். இதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கறேன் பாருங்க. ராக்கி, முன்னாடியே உன்கிட்ட நான் சொன்னேன்லமா, என் மனசு சொன்னுச்சு இவன் சீக்கிரமே குணமாயிடுவான்னு. கூடிய சீக்கிரமே எந்திரிச்சு நடப்பான்னு நான் உன்கிட்ட சொன்னேன்ல. ஆமா சொன்னீங்க. நீங்க சொன்ன எல்லா விஷயமும் உண்மையாயிடுச்சு அத்தை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபைனலி அண்ணா குணமாகிட்டு இருக்காரு. பாட்டி, உலகத்திலேயே அழகான பொண்ணுங்க 3 பேர் இங்க தான் இருக்கீங்க. டாடி இப்போ ஓகேவா? மா பாட்டி, அழாதீங்க. நீங்க என்ன பேசிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்பாவை ரொம்பவே ப்ரெஷர் பண்ணிருப்பீங்கல்ல, கரெக்டா? சீக்கிரமா எந்திரிங்க, எந்திரிச்சு எங்க கிட்ட பேசுங்கன்னு இப்படி எல்லாம் சொல்லிருப்பீங்க. நான் நினைக்கிறது சரியா தப்பான்னு தெரியல, ஆனா டாட் நம்ம பேசுற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காரோன்னு தான் எனக்கு தோணுது. நீங்க அவரை எவ்வளவு ப்ரெஷர் பண்றீங்கிறதையும் அவரு ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாரு. அதனால கொஞ்ச நேரம் டாட் தனியா ரெஸ்ட் எடுக்கட்டும், நாம வெளியில போகலாம். ஏன்னா பிரீதா சூடா டீ எடுத்துட்டு வந்திருக்கா. நம்ம டீ குடிக்கலாம். கெஸ்ட் எல்லாரும் போனதுக்கு அப்புறமா மறுபடியும் நாம இங்க வந்து டாட ப்ரெஷர் பண்ணலாம். சீக்கிரம் எந்திரிங்கன்னு சொல்லலாம். ஓகேவா பாட்டி? என்னப்பா, நாம வெளியில போலாமா? அட சொல்றதை கேளுங்க பாட்டி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அப்பா குணமாயிடுவாரு. இப்பதானே பிரீதா சொன்னா, எவ்வளவு ரெஸ்ட் எடுக்கிறாரோ அவ்வளவு சீக்கிரம் ரெக்கவர் ஆவாரு. சரியா? பாத்தியா, உன் பக்கத்துல என்ன உட்கார விட மாட்டான், கூட்டிட்டு போறான். வாங்க பாட்டி, அப்புறமா வரலாம். வாங்க வாங்க, வெளியில போலாம். வாங்கம்மா. மகேஷ், நான் சீக்கிரமா திரும்ப வரேன். வாங்க அண்ணி. நிச்சயமா வருவேன். அவ சரியான லூசு. நம்ம முன்னாடியே பேசுறா, நமக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கா. நம்ம சீக்கிரமா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு போய் அத்தை கிட்ட கொடுத்துடலாம். அவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க. அட, ஸ்டோர் ரூம் ஏன் இவ்ளோ தள்ளியே இருக்கு? வீட்டுக்குள்ளேயே எடுத்துக்கலாம்ல. எதுக்கு இவ்வளவு தூரம் தள்ளி வச்சிருக்காங்கன்னு புரியல.
சீக்கிரமா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை தேடி எடுத்துட்டு போயிடலாம். சரியா? ஆமா, எதுக்காக ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை இங்க வச்சிருந்திருக்கணும்? ஓ காட், ஒருவேளை நம்ம பிளான அவங்க நம்ம கிட்டே ப்ளே பண்றாங்களோ? புரியல. அதாவது பிரீதாவை நம்ம பாத்ரூம்ல லாக் பண்ணிட்டோம். ஸ்ருதி எப்படியும் பிரீதாவை வெளியே கொண்டு வந்துட்டா. சோ நம்ம பிளானே இப்ப அவங்க நம்ம கிட்ட யூஸ் பண்றாங்களோன்னு தோணுது. அதாவது நம்ம இந்த ரூம்குள்ள வச்சு லாக் பண்ண ட்ரை பண்றாங்க. நம்ம இங்க இருந்து வெளியே போயாகணும். ஏய் பிரீதா, பிரீதா கதவை திற. ஓபன் தி டோர். யாரும் இப்போ கதவை திறக்க மாட்டாங்க. நீங்க 2 பேரும் இந்த ஸ்டோர் ரூம்குள்ளேயே தான் இருக்க போறீங்க. இங்கே இருங்க. கதவை திறங்க. மஹிரா, நீ என்ன நினைச்ச? ஸ்ருதியையும் என்னையும் ரூம்குள்ள லாக் பண்ணிட்டா உன்னோட கேவலமான பிளான் சக்சஸ்ஃபுல் ஆயிடும் நினைச்சியா? நாங்க உன்னை தடுக்க மாட்டோம் நினைச்சியா? அப்புறம் ஷர்லின், உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அவ கூட சேர்ந்துகிட்டு இப்படி கேவலமா பிளான் பண்ணிட்டு இருக்க. நான் தான் பைத்தியம். உனக்கு எப்படி அதெல்லாம் இருக்கும்? உன்னோட பாடியில தான் சொரணையெல்லாம் ஏத்துக்கிற சிஸ்டமே கிடையாது. ஷட் அப் பிரீதா, முதல்ல கதவை திற. ஆக்சுவலி என்னன்னா, வாய் மூடாத, நல்ல கத்து, நல்ல கத்து. எவ்வளவு கத்த முடியுமோ அவ்வளோ கத்து. ஆனா உன்னோட வாய்ஸை யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீ இப்ப ஸ்டோர் ரூம்குள்ள இருக்க, அதுவும் வீட்டை விட்டு தள்ளி இருக்கீங்க. அப்புறம் வீட்டுக்குள்ள வேற ஹோலி விளையாடிட்டு இருக்காங்க. யாருமே உங்களை கவனிக்க மாட்டாங்க. அதனால நீங்க எவ்வளவு தூரத்துக்கு கத்துனாலும் சரி, யாருக்குமே உங்க வாய்ஸ் கேட்காது. ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, உங்க 2 பேர் மேலயும் எனக்கு கொஞ்சமாவது வருத்தம் இருந்துச்சுன்னா, ஐ ஸ்வேர் நான் எதுவுமே பண்ணாம அமைதியா வேலையை பார்த்திருப்பேன். இன்னைக்கு அந்த ஃபேமிலியில இருக்கிறவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்றத பாத்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா மகேஷ் அங்கிள் கண்ணை முழிக்கிறாரு. நீங்க 2 பேரும் அங்க இருந்தும் இவ்வளவு நல்ல விஷயம் நடக்குதுங்கிறது கொஞ்சம் ஆச்சரியப்படுற விஷயம் தான். இருந்தாலும் உங்களுக்கு இதுக்கெல்லாம் தகுதியே இல்ல. மத்தவங்க சந்தோஷத்தை உங்களால பார்க்கவே முடியாது. அதனால உள்ளே இருங்க. யாரும் நீங்க சொல்றதை கேட்க போறது இல்ல. அவங்க உள்ளே இருக்கட்டும். அடிபட்டிருக்கல. வா, பாத்து பாத்து வா. சரி, கரண் இப்போ நார்மலா இருக்கா. நானும் என்னோட ஸ்வீட்டான தங்கச்சியும் சேர்ந்து கரண் அந்த மஹிராவோட பிளான்ல இருந்து காப்பாத்திருக்கோம். பிரீதா, என்னாச்சு? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஹாப்பி ஹோலி. பிரீதா, பிரீதா என்ன பிடி, இல்லைன்னா நான் பறந்துருவேன். அட கடவுளே, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ பாங் குடிச்சிருக்கியா? நீ அந்த ட்ரிங்க குடிச்சிட்டியா? என்ன? அப்ப நீயும் குடிச்சியா? இல்ல, நான் ஏன் அதை குடிக்க போறேன்? நீ இதுக்காக பாங் குடிச்ச? நான் தான் உன்கிட்ட குடிக்காதன்னு சொன்னல. பாரு, அதனால தான் உனக்கு இப்படி எல்லாம் நீ ஆகுது. ப்ளீஸ் என்னோட கையை பிடிச்சிட்டே இரு. இல்ல, நீ தப்பான வேலையை செஞ்சிருக்க. நான் உன் கையை பிடிக்க மாட்டேன். புடி, நான் பறந்துருவேன். பரப்பியா? என்னது? எதுக்கு கண்ணடிக்கிற? எதுக்கு கண்ணடிக்கிற? உனக்கு அப்படி என்னாச்சு? ஏய், என் கண்ணு நான் அடிப்பேன், உனக்கு என்ன? கடவுளே, கண்ணடிச்சா தப்பா? என்னாச்சு? என்ன மறுபடியும் கண்ணடிக்கிற? இது என்னோட கண்ணு. எதிரி, எதிரி. இங்க உன்னோட எதிரிங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்பயும் எதுக்காக பாங் குடிச்ச? இங்க பாரு, நீ என்ன பிடிச்சுக்கோ, இல்ல பறந்துருவேன். தேங்க்யூ என் கையை பிடிச்சுக்கிட்டதுக்கு. நான் ஒன்னும் உன்னோட கைய பிடிக்கல. நீ தான் என்னோட கைய பிடிச்சுக்கிட்டு இருக்க. எந்த கண்ணால என்ன பார்த்து கண்ணடிக்கிறியோ அதே கண்ணால இங்க பாரு. என்ன? நீ என் பக்கத்திலேயே தான் இருக்கணும். நீ என்ன ஹக் பண்ணிக்கிட்டு இருக்க, அதுவும் இருக்கமா? பொய் சொல்லாத. நீ தான் பொய் சொல்ற. சரி விடு, உன்கிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட். நான் போறேன். என்ன?
இங்கே இரேன்.